விடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே. என்னை ஈன்ற பொழுதுக்கும் பிறந்தவனை ஈன்றெடுத்த என் தாய் தந்தை திருவடி பாதத்தை வணங்கி தொழுது நேயர் பெருமக்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறி, நேயர்கள் அனைத்து செல்வமும் நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ்வதற்கு அச்சு முறி விநாயக பெருமானுடைய சிறப்பை ஒரு பதிகத்தை பாடி இப்போது நம்ம ஆரம்பிப்போம். நமக்கு தமிழ் புத்தாண்டு தேனினின் இனிய பராபவ வருடம் மலர்கின்றது. 14/4/2026 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் மிக அற்புதமான ஆண்டாக நமக்கு மலர்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு இந்த 2026 நடக்கக்கூடிய மிக சிறப்பான வரலாறு மிக்க சில நிகழ்வுகளோடு சேர்ந்து இந்த பராபவ வருடமும் ஒட்டி கொள்கின்றது. எப்படி பார்த்தீங்களா? 2026 ஏற்கனவே தமிழ் ஆங்கில புத்தாண்டுக்கு உங்களுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். அதோட பராபவ வருடம், பரபரப்பான பராபவ வருடம், பராபவ வருடம்னு சொல்ல பரபரப்பான வருடம் கூட சொல்லலாம். இப்போ அப்படி இருக்குது நிலைமை, கலியுகம். அப்போ நேயர்கள் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். பாதம் பணிந்து இந்த வருடம் கடந்ததை மறந்து இனிமேல் நடக்க போகிறதை நினைந்து நல்ல செய்திகளையும் நல்ல தாக்கத்தையும் நல்ல வருமானத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும் கொடுப்பதற்கு நேயர் பெருமக்கள் பாதம் சொற்று உள்ளபடி 12 ராசிக்கு நம்ம பதிவு செய்வோம். அடுத்து நாம் காண இருப்பது மீனம். இந்த மீனத்துக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு, தனிப்பட்ட மதிப்பு, தனிப்பட்ட மரியாதை. ஏன்னா எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய நிராகரிப்பு என்பது கிடையாது. அந்த நிராகரிப்பு என்பது மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது மீனத்துக்கு. அதுக்காகத்தான் இரக்க குணம் அதிகம். அதனால தான் ஈசானத்தில் வச்சுருக்காங்க. அந்த மீன ராசிக்காரங்களை பாருங்களே, எல்லா வகையிலையும் ப்ரெஸ்டீஜ் பார்ப்பாங்க, ஆனால் உதவி எல்லாத்துலையும் பண்ணுவாங்க, எல்லா வகையிலையும் உதவி பண்ணுவாங்க, எல்லா வகையிலையும் சிறப்பாக பண்ணுவாங்க. அப்போ அப்படிலாம் பண்ணும்போது என்னங்க ஐயா, இந்த புது வருஷத்தில் 7.5 வந்து மாட்டிக்கிட்டோங்க ஐயா. சார் நீங்கள் இல்லை, அடுத்து மேஷத்துக்கு வருது, அடுத்த வருஷம் மேஷத்துக்கு வருது, அப்போ அதுக்கு மாட்டத்தானே வேணும். அப்போ படி மாறி தானே வரும். அந்த வகையிலே மீன ராசியில் உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக மிக அற்புதமான யோக பலனும் கிடைக்கக்கூடிய இப்போ இந்த வருடம் 14/4/2026 மீனத்தில் பாருங்கள், செவ்வாய் புதன் சனி ஃபிக்ஸட் ஆகிட்டார். சனீஸ்வரன் 2.5 வருஷத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறார். 2 3 2 6 3 7.5 வருஷத்தில் ஃபிக்ஸடாக இருக்கார். அது குரு வீட்டில் இருந்தாலும் ஒரு மரியாதை உண்டு, குரு வீட்டில் இருந்தாலும் ஒரு மரியாதையும் கிடைக்கும். அப்போ 7 நடக்கிறவங்க மிக கவனமாக, பொது வழியில் கவனமாக, பெண்கள்கிட்ட கவனமாக, வேலையில் கவனமாக, தொழிலில் கவனமாக, பயணத்தில் கவனமாக, பிரயாணத்தில் கவனமாக, போக்குவரத்தில் கவனமாக, நண்பர்கள்ட்ட கவனமாக, மனைவிடத்தில் கவனமாக, பிள்ளைகள்கிட்ட கவனமாக. பிள்ளைகளிடத்தில் கவனமாக. எல்லாத்தையோட ஒரு குருகிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையோடு, ஒரு குருகிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையோடு பேசணும், ஒரு குருமார்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும். அப்படிப்பட்ட மீன ராசிக்கு இந்த வருடம் நிச்சயமாக 7.5யோட சனீஸ்வரனுடைய விளையாட்டோட குருனுடைய விளையாட்டும் கண்டிப்பாக இருக்கும். அப்போ மீனத்தில் ஃபிக்ஸடாக இருக்கார் சனீஸ்வரர், மீனத்தில் ஃபிக்ஸடாக இருக்கார், ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கடுத்தது அவர் உங்களுக்கு முதல் சுற்றுனா கொஞ்சம் படிப்பு கெடுக்கிறது, கொஞ்சம் தடைப்படும். முதல் சுற்றுனா திருமணத்தை தடைப்படும், முதல் சுற்றுனா வேலையை தடையாக்கும், முதல் சுற்றுனா எல்லா வகையிலையும் குறைக்கிறது, அங்கே தங்கு தடையை குறைக்கிறது. அதுக்கடுத்து ராகு உங்கள் ராசிக்கு 12ல் இருக்கார், மீனத்துக்கு 12ல் நல்லது தானே, 12 இருந்தால் நல்லது தானே, பயப்பட வேண்டியதில் இல்லை. ஆக 12ல் இருப்பவர் மகத்தான ராகு கண்டிப்பாக பகை இல்லை.
இருந்தாலும் அந்த தோற்றத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஸோ குரு திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் குரு புத்தி, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் கேதுவில் குருவை பாருங்கள், அதே மாதிரி குருவில் கேதுவை பாருங்கள், பயப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் ராகுல குரு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ராகு சனி ராகு குரு உங்கள் ராசிக்கு 4 இருக்கார், உங்கள் ராசிக்கு 4 இருக்கார். அப்போ கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு 4 இருக்கும்போது ஒரு நல்ல ராசிக்கு 4 இருந்தால் எல்லா வகையிலும் சிறப்பாக கொடுப்பார். அப்போ 8வது வீடு 5ஆம் பார்வை, 8வது வீட்டு 5ஆம் பார்வை, உங்கள் ராசிக்கு 7, 8வது வீட்டு 5ஆம் பார்வை. அப்போ 8வது வீட்டு 5ஆம் பார்வை பார்க்கும்போது அப்போ அந்த படிப்பு தடை, வம்பு வழக்கு தடை, கெட்ட எண்ணங்களுடைய தடை, கெட்டவங்களுடைய சேர்க்கை, இப்படி கெட்டவங்களுடைய சேர்க்கை, இந்த தடையற்ற வாழ்க்கை, கெட்டவங்களுடைய சேர்க்கை, தடையற்ற வாழ்க்கை, முறையான வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவை, முறையான வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டவை. இது எல்லாத்தையுமே முறையான வாழ்க்கைக்கு கீழே கொண்டு வந்து கொடுப்பார். முறையான வாழ்க்கைக்கு கீழே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கடமை குருவுக்கு உண்டு. அதனால தான் 8ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்குறார். அதுக்கடுத்தது பாருங்கள், 10ஆம் வீடு 7ஆம் பார்வை, பேச்சே 10ஆம் வீடு 7ஆம் பார்வை. அதாவது 10ஆம் வீடு தொழில், ஒரு தொழில் அதிபதி. 7ஆவது பார்வை யார் வீடு? உங்கள் வீடு தானே, உங்கள் வீடு தானே. அப்போ எல்லா வகையிலையும் தொழிலுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய இடம் நிச்சயமாக உண்டு. அதுக்கடுத்து 12ஆம் வீடு 9 பாருங்கள், 12ஆம் வீடு கும்பம். அப்போ கும்பம்ங்கிறது எப்படி இருக்கும்? காலத்தின் கட்டாயத்தில் இப்போ ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அப்போ அயன சயன போக உறவு துறவு, அயன சயன போக உறவு துறவு, எல்லா வகையிலையும் வெளிநாட்டு பெண்ணா, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு காயின்ஸு, வெளிநாட்டு தொடர்பு, ஏன்னா அயன சயனம் காலபுருஷனுக்கு 12 எல்லா வகையிலும் தொடர்பு. அப்போ எல்லா வகையிலும் தொடர்பாக இருக்கும்போது அதையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வந்தால் நிச்சயமாக முதல் சுற்றான்னு பாருங்கள். முதல் சுற்றா இல்லை 2வது சுற்றா 3வது சுற்றா, முதல் சுற்று தான் பேச்சு, முதல் சுற்று தான் ஜாதகம் செல்லும், முதல் சுற்று தான் எல்லா ப்ரிடிக்ஷனுக்கும் நன்மை தீமையை கலந்து கொடுக்கும். 2வது சுற்றுக்கும் 3வது சுற்றுக்கும் கொடுக்காது. அதனால் நிச்சயமாக மீன ராசிக்கு 7 நடந்தாலும் புதிய தொழில் ஆரம்பிக்காதீங்க, புதிய பெட்ரோல் பங்கு எடுக்காதீங்க, புதிய காடு எடுக்காதீங்க, புதிய வீடு கட்டாதீங்க. புதுப்பித்தல், அதாவது பழையதை புதுப்பித்தல், அப்படி வேணாலும் விரையச்சனி எடுத்துக்கலாம். புதுசாக மட்டும் எது ஆரம்பிக்காதீங்க. வெளிநாட்டு போகிறதுக்கு 100% எலிஜிபிலிட்டி, வெளிநாட்டு போகிறதுக்கு 100% எலிஜிபிலிட்டி டி டு மீன ராசி. ஏன்னா ஜலராசி, 12வது ராசி, சனீஸ்வரர் இருக்கார், 2வது சுற்றா இருப்பீங்க, முதல் சுற்றா இருப்பீங்க, கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக நல்ல காலமாக மாறும். எப்படியும் உங்களுக்கு இந்த இப்போ விரைச்சனிக்கு போயிடுச்சு, இப்போ ஜென்மச்சனி நடக்குது, எப்படி ஒரு வருஷம் இன்னொரு 6 மாதம் போனாலும் அந்த தாக்கங்களை குறைய ஆரம்பிச்சு. சார் வாக்கியத்தை விடுங்க, வாக்கியத்தில் எதுவும் பண்ணாதீங்க, வாக்கியத்தை விட்டுருங்க. நீங்கள் நான் 6 மாதம் போனால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மீன ராசிக்கு வந்துடுவீங்க, மீனம் குறைய ஆரம்பிச்சிடும், மீனராசி குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி குறையும் போது உங்களுக்கு மிக மகத்தான ஒரு செல்வாக்குள்ள ஆண்டாக மாறும், செல்வாக்குள்ள ஆண்டாக மாறும். குறிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், பிள்ளையார் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, கால பைரவர். ஏன்னா கால பைரவர் காலத்தின் கட்டாயத்தின் தலைவன். அங்கே கால பைரவர், அதே மாதிரி நரசிம்ம பைரவர், நரசிம்மர். இங்கே யோக பைரவர், அங்கே யோக நரசிம்மர். இங்கே கால பைரவர், அங்கே கால நரசிம்மர். பார்த்தீங்களா, 2 பேருமே ஒன்று தான், 2 பேருமே ஒன்று தான். அப்படிப்பட்ட வழிபாடுகளில் நரசிம்மர் வழிபாடாலும் சரி, கால பைரவர் வழிபாடாலும் சரி, இப்படிப்பட்ட அந்த அகோரமூர்த்தி, மகா காளி, பைரவி, இப்படி சரபேஸ்வரர் அந்த துடியான தெய்வம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட தெய்வங்களை வந்துட்டோம். அப்படிப்பட்ட தெய்வங்களில் கும்பிடும்போது தான் என்னமாகும், அந்த 7.5 சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் குறையும், அந்த 7.5 சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் குறையும். அது ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும், இருந்தாலும் குறைக்கணும்.
ரெண்டாவது குரு வீட்டில் இருக்கிறதுனால பாதிப்பு கம்மி. குரு வீட்டில் இருக்கிறனால அதனோட ஆதிக்கத்தன்மை குறைவு. குரு வீட்டில் இருக்கிறனால அதனுடைய ஆயுள் கூடும், அதனுடைய அருள் கூடும், தீமைகள் குறையும். தீமைகள் குறையும். ஏன்னா அந்த வீட்டுக்கு பேர் என்ன, பேர் பெத்த பேர் தாகநிலை. எங்கேருந்தியா வர்ற? அந்த கடைக்கிலேருந்து வர்றேன். அதுக்கு மரியாதை இருக்கா? எங்கேருந்தியா வர்றேன்? அந்த கடைக்கிலேருந்து. அப்பா எந்த கடைங்கிறது மரியாதை இருக்குதுல்ல, அந்த மரியாதை இங்கே குருவுக்கு உண்டு. அந்த மரியாதை இந்த குருவுக்கு சிறப்புக்கு உண்டு. மறந்துடாதீங்க. அப்போ குரு வழிபாடு ஒரு முறையாவது திருநள்ளாறு, ஒரு முறையாவது தேனி குச்சனூர், ஒரு முறையாவது திருவண்ணாமலை, எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு குடும்பத்தோடு போயிட்டு கண்டிப்பாக போக்குவரத்தில் பகலில் போங்க. கண்டிப்பாக பயணத்தை நல்ல முறையில் வச்சுக்கோங்க. பகலில் போங்க. கொஞ்சம் கூட நீங்கள் வண்டியை தொடாதீங்க. மீனராசிக்காரவங்க யாரும் வண்டியை தொடாதீங்க. எப்படியா பொழப்பு நடத்துறது? அதெல்லாம் இல்லை. கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிட்டா எல்லா வகையிலும் சிறப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும். நீண்ட ஆயிலும் நிறைசெல்லும் பெற்று வாழ்வதற்கு எப்போதும் பராபவ வருடம் எப்போதும் துணை இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், புத்தாண்டில் 12 ராசிக்காரங்கள் அனைவருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.